ஸ்கீம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. கூடவே இலவசமா லேப்டாப்பும் கிடைக்குது. டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், புக் ஃபீஸ், ஸ்பெஷல் கோர்ஸ் செலவுன்னு எல்லாமே இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த ஒரு எக்ஸாமும் தேவையில்லை. இந்த ஸ்காலர்ஷிப்னா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு பண உதவி கிடைக்கும், அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலாவே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் வெப்சைட்ல போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ செஷனையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு பர்ஸ்வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. இப்போ இருக்கிற காலத்துல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாஸ்காவே மாறிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் செலவு, புக் ஃபீ, லேப்டாப்னு இந்த மாதிரி செலவை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள பேரண்ட்ஸுக்கு ரொம்ப செலவு அதிகமாவே இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் PMSSV ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, பொருளாதார பிரச்சனையால எந்த மாணவருமே படிப்பை மட்டும் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால திறமையான மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு முழுமையான நிதி உதவி கிடைக்குது. சரி, இப்போ இந்த PMSSV ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். PMSSV அப்படிங்கிறது யங் அச்சீவர் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் வைப்ரண்ட் இந்தியா. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கியமான எஸ்பெஷலி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை திட்டத்துக்கு கீழே இது வருது. சரி, இந்த ஸ்கீமை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, OBC ஸ்டூடெண்ட்ஸ், EBC மாணவர்கள், DNT சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள், இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், குடும்பத்தோடைய வருடாந்திர வருமானம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 9th ஸ்டாண்டர்ட் டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். சரி, இப்போ இந்த ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் உதவி. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கட்டண உதவி தொகை கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா லேப்டாப். 45,000 ரூபாய் வரையுமே லேப்டாப் வாங்க அரசு இங்க உதவி செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாசம் மாசம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் உதவியும் கொடுக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 3,000 ரூபாய், அதாவது ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வரையும் கிடைக்குது. புக் ஃபீ நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5,000 ரூபாய் வரையும் கொடுக்கறாங்க உதவி தொகையா. பைலட் ட்ரைனிங் மாதிரி ஸ்பெஷல் கோர்ஸ்களுக்கு 3.72 லட்சம் ரூபாய் வரை உதவி கிடைக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல நிதி உதவி பெற வாய்ப்பு இதுல இருக்கு. சரி, இந்த ஸ்கீம் பெறதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்கா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திட்டத்துக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. முன்னாடி வேணா இருந்துச்சு, ஆனா இப்போ எதுவும் இல்ல. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்ல தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை பார்ப்பாங்க. இதே நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதாவது SSLC மார்க் ஷீட்டை பார்ப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பாங்க. சரி, இப்போ முக்கியமான டேட்ஸை பத்தி பார்க்கணும்ல. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 2027 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 2026 முடியுது. செப்டம்பர் மந்த்லயே வெரிஃபிகேஷன் எல்லாம் நடக்கும். அதனால லாஸ்ட் டேட் வரையும் காத்திருக்காம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். குறிப்பா உங்ககிட்ட கிரெடிட் ஸ்கோர் இல்லையா, இல்ல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சா, அப்போ இந்த கார்டு உங்களுக்கு தான். நோவியோ ரூபே கிரெடிட் கார்டு. இந்த கார்டுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க வெறும் 2,000 ரூபாயில FD ஓபன் பண்ணாலே போதும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கும். நீங்க எவ்வளவு FD போடுறீங்களோ அதுல இருந்து 90% வரை உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கிடைக்கும். அதோட உங்க FDக்கு 6.5% இருந்து 7% வரை இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை, கிரெடிட் ஸ்கோர் செக் கூட அவசியமே இல்லை. உங்ககிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாவே போதும். ஏன்னா இது உங்க சொந்த FD பேஸ் பண்ணின கிரெடிட் கார்டுனால உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம் தான். இது ரூபே கார்டுங்கிறதுனால UPI-ல கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு UPI டிரான்சாக்ஷனுக்கும் 5% வரை நோவியோ காயின் கேஷ்பேக்கா கிடைக்கும். ஃபியூவல் டிரான்சாக்ஷனுக்கு 10% வரையும் கேஷ்பேக் இருக்கு. அதோட அமேசான்ல மாசத்துக்கு 1,000 ரூபாய் வரை 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கு, இல்ல கிரெடிட் கார்டு இல்ல அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். உங்களுக்கு இந்த கார்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஒரு லைவ் டெமோ செஷனோட நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ssv.aict.government.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்குள்ள நீங்க போய்க்கணும். அதில் நீங்கள் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் ID ப்ளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். லைக் உங்களோட நேம், ஆதார் நம்பரு,
ஆனுவல் இன்கம், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா APAARID அப்படின்னு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு 12 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களோட எல்லா அகாடமிக் ரெக்கார்ட்ஸையும் டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். சோ இந்த ஐடியை நீங்க அங்க ஃபில் பண்ணணும். சோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேண்டிடேட் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உள்ள போனதும் பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் இன்கம் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அதுல கேட்கிற எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் டீடைல்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க இப்போ எந்த காலேஜ்ல அதுல நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, உங்களோட மோட் ஆஃப் அட்மிஷன் என்ன, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, எப்ப நீங்க அட்மிஷன் பண்ணீங்க, அந்த டேட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்க இன்ஸ்டிடியூஷனோட அட்ரஸ், நேம் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டீடைல் கொடுக்குறப்போ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் டீடைல்ஸும் இருக்கும். அதாவது உங்க பிரின்சிபலா டைரக்டர் அவங்களோட நேம், அப்புறம் இன்ஸ்டிடியூட் இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி ஃபீயோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஃபீயோட டைப் என்ன, டியூஷன் ஃபீ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு எவ்வளோ, செகண்ட் செமஸ்டருக்கு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ பே பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி சேவ் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது உங்களோட ஹையர் செகண்டரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க தெளிவா இங்க ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்டா பேங்க் டீடைல்ஸ். இதுல உங்களுடைய நேம், IFSC கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம், கோடு, பேங்க் அட்ரஸ், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும். இன்கேஸ் நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வேணும், அட்மிஷனோட ரேங்க் ப்ரூஃபும் வேணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தேவைப்படும். நீங்க அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம், நீங்க இது எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாவே அப்ளை பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷனும் ஃபால்ஸா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற எல்லா டீடைல்ஸுமே மார்க் ஷீட் டாக்குமெண்ட்ஸ்லயும் சேம் நேமா தான் இருக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டா திரும்பவும் உங்களால போய் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப கவனமா அப்ளை பண்ணிருங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல சில முக்கியமான அனௌன்ஸ் மட்டும் இருக்கு. உங்களோட ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட் NPCA ஓட லிங்க் ஆயிருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற நேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஓன் மொபைல் நம்பரை பயன்படுத்துங்க. ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காதீங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PMSSV ஸ்கீம்னா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு ரொம்ப டீடைலாவே பார்த்தோம். எப்படி அப்ளை பண்றங்கிற விஷயத்தை ரொம்ப லைவ் டெமோ செஷனோடயும் நம்ம இப்ப பார்த்தோம். சோ இந்த ஸ்கீமோட மெயின் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னா, இலவச கல்வி உதவி, லேப்டாப் உதவியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் பண உதவியும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பை நிறுத்திடுவாங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்துல இருக்கிறவங்க, ஏழை குடும்பத்துல இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். பணம் கம்மியா இருக்கிற ஒரே ரீசனால படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை வரக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஸ்கீமா அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. கடைசி தேதி வரை வெயிட் பண்ணாம இப்பவே நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு பாஸ்வாலா டெய்லி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.